சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ள மடப்புரம் அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ரகாளியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இங்கு காளியம்மன் கோபுரமோ கூரையோ இல்லாத திறந்த வெளியில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். மிகவும் சக்தி வாய்ந்த துடிப்பான தெய்வம். அம்மனின் தலையில் நெருப்பு கிரீடம் அமைந்துள்ளது. அம்மனின் உக்கிரம் அதிகமாக இருப்பதால் அவருக்கு நிழல் தரும் வகையில் ஐயனாரின் வாகனமான 30 அடி உயரமுள்ள குதிரை தன் 2 முன்னங்கால்களையும் தூக்கி அம்மனுக்கு குடையாக பிடித்தபடி அமைந்துள்ளது. மதுரையை ஒருமுறை வெள்ளம் சூழ்ந்தபோது சிவபெருமான் தனது பாம்பை ஆதிசேஷனை வைத்து மதுரையின் எல்லையை வகுத்தார். அப்போது பாம்பின் தலையும் வாளும் ஒன்று சேர்ந்த இடமே மடப்புரம், முன்பு படப்புரம் என்றே அழைக்கப்பட்டது. அங்கே தோன்றிய காளியம்மனுக்கு ஐயனார் அடைக்கலம் கொடுத்ததால் அவர் அடைக்கலம் காத்த ஐயனார் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு நீண்ட நாட்களாக திருமணம் தள்ளி போபவர்கள் குழந்தை வரம் வேண்டி, வியாபார முன்னேற்றத்திற்காக, நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி என கோரிக்கைகள் வைத்து அம்மனுக்கு எலுமிச்சை மாலை அணிவிப்பதும் சேலை சாத்துவதும் முக்கியமான நேர்த்திக் கடன்களாகும். அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அம்மனிடம் முறையிட்டு சென்றால் அடுத்த 30 நாட்களுக்குள் நியாயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை தரிசிக்க திரளுவார்கள். மேலும் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் மடப்புரம் மற்றும் அருகேயுள்ள திருப்புவன பகுதி வைகை ஆற்றில் நீராடுவது காசியில் நீராடுவதற்கு இணையான பலனை தரும் என்று கூறியதாக குறிப்பு உள்ளது. ஒருமுறை பக்தர் தன் தந்தையின் அஸ்தியை திருப்புவனம் எடுத்து வந்தபோது அந்த அஸ்தி மலர்பூக்களாக மாறிய அதிசயம் நடந்துள்ளது. இங்கு உள்ள சிவபெருமான் புஷ்பவனேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். நன்றி.